மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாகவே சனி பகவான் மற்றும் ராசியின் அதிபதி செவ்வாயால் ஏற்பட்ட கடுமையான போராட்டங்களும் அவமானங்களும் இழப்புகளும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. அதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். சனி பகவான் கொடுத்த அவமானங்கள் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால், மேசம் ராசிக்கு சனி பகவான் 10ஆம் மற்றும் 11ஆம் அதிபதி தொழில் மற்றும் லாபஸ்தானாதிபதி இடத்தில் இருந்தார். அவர் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 10இல் மகரம் பாந்தக சனியாகவும் 11இல் கும்பம் லாப சனியாகவும் அமர்ந்து அவருடைய பார்வையை உங்கள் மீது செலுத்தினார். இதனால சனியின் 3, 7, 10ஆம் பார்வைகள் உங்களுடைய ராசியின் மீது விழுந்த போது தான் என்ற அகந்தையை உடைக்க அவர் முயற்சி செய்தார். 10ஆம் இடத்தில் சனி இருந்தபோது கடுமையான உழைப்பை கொடுத்தும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விட்டது. மற்றவங்க உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கியும் கொடுத்தார். நீங்களே உழைத்து நீங்களே அவமானப்படக்கூடிய நிலைமைகளும் இதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவும் செய்தது. எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி. அது நடந்ததற்கான 4 உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அவங்க பின் வரக்கூடிய இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு தோல்வியிலே தாங்க முடிந்திருக்கும். முயற்சி 1, புதிய தொழில் வியாபாரத்தில் முதலீடு. கையில் இருந்த சேமிப்பை நம்பி இறங்கிய தொழில் உங்களுக்கு முடங்கி போயிருக்கும். இது சனியின் பார்வை 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் மீது விழுந்ததால் இது எல்லாமே உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். 2வது என்ன தெரியுமா? கடன் அடைக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு கடனை அடைக்க நினைத்து அதை விட பெரிய கடனில் போய் சிக்கியிருப்பீங்க. யாராவது உங்களுடைய ஆசையவோ இல்லை என்றால் உங்களுடைய மனதையோ மாற்றி காசு பணத்துக்கு ஆசைப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் கடனை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. 3வது முயற்சி என்ன தெரியுமா? வேலை மாற்றங்கள். தற்போதைய வேலையில் பிரச்சனை என்று வேறொரு வேலைக்கு மாற நீங்கள் முயற்சி செய்த போது அங்கே அதைவிட மோசமான பாலிடிக்ஸ் உங்களை வாட்டியிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே தாங்க இருக்கும். 4வது முயற்சி என்ன தெரியுமா? சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உதவி இருப்பீங்க. நீங்கள் பண உதவியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போட்டு கொடுத்த ஒரு இடத்தில் ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மிஞ்சி இருந்திருக்கும். பணமும் போயிருக்கும், மானமும் உங்களை விட்டு போன ஒரு நிலைமையும் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். பிடித்த நபர்கள் ஏன் தெரியுமா உங்களை விட்டு போனாங்க? உயிருக்கு உயிராக நீங்க நம்பிய காதலோ அல்லது நட்போ அல்லது உறவோ உங்களை விட்டு பாதியில பிரிந்து சென்றிருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்காததெல்லாம் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் நடக்குமா என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் நடத்தியிருப்பார். ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான களத்திர மற்றும் நட்பு ஸ்தானத்தை நோக்கி பார்வையிட்ட காலங்களில் உறவுகளில் உங்களுக்கு விரிசலானது ஏற்பட்டிருக்கும். மேலும் ராகு கேதுவின் நிழலின் கிரக தாக்கங்கள் உங்களுடைய ராசியில் இருந்ததால் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு நீங்கள் நியாயமாக பேசியும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஓடியிருப்பீங்க. சனியின் தத்துவம் என்ன தெரியுமா? உனக்கு தகுதி இல்லாதவர்களை உன்னை விட்டு பிரிப்பதுதான் என்னுடைய வேலை என்பதை அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதனால் உங்க கூடவே இருந்த நல்ல உறவுகள் என்று நினைத்த உறவுகள் அனைவரும் சிறிது சிறிதாக உங்களை விட்டு விலக ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை முதலில் நீங்க புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். உதாரணமாக திருமண பேச்சுவார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். எல்லாம் கூடி வந்தும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் சென்றும் ஆனா அந்த ஒரு வேலையானது தடைப்பட்டு நின்று இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் சனியின் பார்வையில நசுங்கி போயிருந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். 2வதாக சொத்து அல்லது வீடு அட்வான்ஸ் கொடுத்தும் அந்த ஒரு சொத்து உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் கொடுத்த துயரங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் போர்க்குணமிக்க ஒரு கிரகம். அவர் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நின்ற போதும் 6இல் மறைந்த போதும் உங்களுக்குள்ள தேவையற்ற ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருப்பார். அதனால நீங்க கேட்ட எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்காது. இதனால மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தது ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தையே நீங்க இழந்திருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் அது எந்த அளவுக்கு மாற்ற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சனியின் அதிரடிய பயிற்சியும் புதிய அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இந்த ஒரு தேதி என்று சனி பகவான் தன்னுடைய நிலைமையை மாற்றப் போகிறார். உங்களுக்கு உன்னதமான ஒரு பலன்களை தந்து இனி உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்குள்ள வரப்போகிறது.
இப்பொழுது உங்களுடைய கிரகநிலை மாற்றங்களை பற்றி வரிசையாக காணலாம். சூரிய பகவான் 11ஆம் வீட்டிலும் அரசு வழி ஆதாயங்களையும் கௌரவங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால தைரியமும் சகோதரர்கள் வழியில் ஒரு ஆதரவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புதன் பகவான் 11ஆம் வீட்டிலும் புத்தி கூர்மையை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். வியாபார ஸ்தானத்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்வார். சனி பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லாப சனியால் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாயால் ஏற்படக்கூடிய 5 புதிய அதிசயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலுப்பெறுவதால் இந்த 5 அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். 1. முகப்பெழிவு, தெளிவு மற்றும் அதிசயங்கள் தைரியங்களும் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். இழந்த தன்னம்பிக்கை மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய தேஜஸானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. ரியல் எஸ்டேட் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். புது வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீழ்ச்சி அடைந்து விடுவாங்க. உங்களை ஒடுக்க நினைத்த எதிரிகள் உங்களுக்கு முன்னால் மண்டியிடவும் வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். சகோதரத்துல ஒரு ஒற்றுமைகளானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இத்தனை காலங்கள் விலகியிருந்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் அனைவரும் உங்க கூட சேர ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்க கூட இருந்த நபர்கள், ஒரு சில நபர்கள், ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகி உங்களை எதிரியாக பார்த்த ஒரு நேரமாக கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கத்தாங்க செய்யும். வழக்குகள்ல போதுமான அளவுக்கு வெற்றிகள் தேடி வரும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். பிரிந்த நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தேதி என்று இந்த ஒரு நாளை கூறலாம். 7ஆம் வீட்டின் மீதான சனியின் அசுப பார்வை விலகுவதால் உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள். சனி பகவான் அவர்களுக்கு உங்களுடைய அருமையை இந்த ஒரு நேரத்தில் புரிய வைத்துக் கொள்வார். அவர் வரக்கூடிய விதங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த ஈகோவினால் உங்களை விட்டு பிரிந்தாரோ அதே ஒரு ஈகோ அழியும் ஒரு வண்ணமும் அவனாகவே போன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உருகக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு புதிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரவும் செய்யுங்க. மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். இத்தனை காலங்கள் இருந்த பதற்றமும் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற அளவிலான மன அழுத்தங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது நீங்க ஆரம்பிக்கும். ஆழமான ஒரு அமைதி உங்களுக்குள்ள தேடி வரவும் செய்யும். பண பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும். நாளைக்கு என்ன செய்வோம் என்ற ஒரு பயமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதால் நிம்மதியை நீங்க அடைந்து விடுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உறவுகளுக்குள் ஒரு மறுமலர்ச்சியானது உங்களை தேடி வரும். உங்களை மதிக்காத குடும்பத்தின் இப்போது உங்களை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க. இது உங்களை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக மாறிவிடும். ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இறைவனின் மீதும் ஜோதிடத்தின் மீதும் உங்களுக்கு அசைக்க முடியாத பக்தி உணர்வு உங்களுக்கு இன்னும் மேலோங்க ஆரம்பிக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மேஷம் ராசிக்காரங்க சனியின் முழுமையான சுப பலன்களை பெறவும் செவ்வாயின் தோஷங்கள் நீங்கவும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி காலபைரவரை அல்லது சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வரலாம். காக்கைக்கு உணவு அளிக்கலாம். தினமும் காலையில் சாதத்தில் கொஞ்சம் கருப்பு எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து காக்கைக்கு நீங்கள் உணவளித்தால் போதும். அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்கள். அதுவும் சனிக்கிழமை நாட்களில் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த ஒரு உணவு அல்லது நீல நிற ஆடைகளை நீங்கள் தானமாக வழங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது வேணும், உங்களுடைய வாழ்க்கையை எதை நோக்கி போக வேண்டும் என்ற அனைத்துமே உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். இதனை மட்டும் நீங்கள் எப்படியாவது செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள்